சங்க காலத்தில் தகடூர் அப்படின்ற பேரில் அறியப்பட்ட இந்த தருமபுரி பாலக்கோடில் அதிமுகவுடைய டைக்கூன் கேபி அன்பழகன் தான் அங்கே சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். அதிமுகவின் முகமாக அவர் தான் இருக்கிறாரு. வேறு யாரும் அந்த இடத்துல திமுகவில் கடந்த முறை என்ற முருகன் இந்த முறை நிற்பாரா? ராமதாஸ் அன்புமணி இடையிலான அந்த மோதலில் ஜிகேமுடைய மண்டை சேர்ந்து உருண்டுது. எனக்கு இனிமேல் அரசியலில் எந்த விதமான ஆசைகளும் இல்லை, இதுவே என்ற கடைசி தேர்தலாக இருக்கணும்னு கூட ஜிகே மணி அவுட்னா பாமகலேருந்து அன்புடைய மகள்கள் சம்யுக்தாவோ இல்லை சங்கமித்ராவோ இரண்டு பேரில் யாரோ ஒருத்தர் தர்மச்செல்வனுக்கும் இன்பசேகரனுக்கான முட்டல் மோதல் தான் இன்பசேகரன் தோல்வியடைய ஒரு காரணம். அதிமுக இந்த முறை ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் கூட்டணிக்கு தொகுதியில் விட்டு கொடுக்காம திமுகவில் தடங்கம் சுப்பிரமணி, அதிமுகவில் அசோகன் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டால் ரெண்டுமே ஒரு டக் ஆஃப் ஆறு. திமுகவுக்கு கிடைக்காத, அதிமுகவுக்கு கிடைக்காத, பாஜகவுக்கு கிடைக்காத ஒரு அரசியல் வீச்சு அப்பா மகன் சண்டைனால பாமக கிடைச்சிருக்கு. டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த் குமார். இந்த ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் கால நிலவரத்தை பார்த்துட்டு வரும்போது ஒன்று தென் மாவட்டத்தை சொல்கிறீங்க, இல்லாட்டி வட மாவட்டத்தை சொல்கிறீங்க, மேற்கு மாவட்டம் பக்கம் வரவே இல்லையே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இதோ இப்போ உங்களுக்காக தருமபுரி மாவட்டத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சங்க காலத்தில் தகடூர் அப்படின்ற பேரில் அறியப்பட்ட இந்த தருமபுரி சங்ககால மன்னன் அதியமான் நெடுமானஞ்சி, இந்த அவ்வை நெல்லிக்கனி, இந்த கதையினால் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ஒன்று. தருமபுரியில் மொத்தம் 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. பாலக்கோடு, பெண்ணாகரம், தருமபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் தனி தொகுதி, 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. திமுக ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு மாவட்ட பொறுப்பாளர் இருக்காங்க. தருமபுரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக எம்பி மணி இருக்கார், மணி இருக்கார். அதேபோல் தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளராக பழனியப்பன் இருக்கார். பழனியப்பன் யாருன்னா உங்களுக்கே தெரியும், அதிமுகவில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர். அதுக்கப்புறம் அமமுகவில் துணை பொதுச் செயலாளராக இருந்தவர். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக திமுகவில் இணைஞ்சவர். அவர் தான் இப்போ அங்கே மேற்கு மாவட்ட செயலாளர் பழனியப்பன். அதிமுகவில் ஒன் மேன் ஆர்மி கேபி அன்பழகன், அவர் தான் அந்த இடத்துல மாவட்ட செயலாளர். பாமகவில் அங்கே அரசாங்கம்ன்றவர் மாவட்ட செயலாளராக இருக்கார். ஏன்னா தருமபுரின்றது பாமகவுக்கு திண்டிவனம் பெல்ட்டுக்கு அடுத்தபடியாக ஒரு உயிர்ப்புள்ள ஒரு மாவட்டமாக தருமபுரி இருக்குது. அதனால் அந்த இடத்துல ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு குறிப்பிடத்தகுந்த ரோல் ப்ளே பண்ணுறாரு. குறிப்பாக அங்கே இருக்கிற பாமகவுடைய கௌரவ தலைவர் ஜிகே மணியும் அந்த தருமபுரி மாவட்டத்தில் தான் களமாட்டுறாரு. அதனால் அவங்க பேரையும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ தொகுதி வாரியாக நம்ம என்ன விஷயங்கள்ன்றதை பார்ப்போம். முதல்ல பார்க்குறது பாலக்கோடு. பாலக்கோடில் அதிமுகவுடைய டைக்கூன் கேபி அன்பழகன் தான் அங்கே சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். அவர் தான் அங்கே மாவட்ட செயலாளரும் கூட. அந்த இடத்துல அதிமுகவின் முகமாக அவர் தான் இருக்கிறாரு. வேறு யாரும் அந்த இடத்துல அதிமுகவில் வேட்பாளராக நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த வகையில் இந்த எதிர்வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலையும் பாலக்கோடு தொகுதியில் கேபி அன்பழகன் தான் வேட்பாளராக நிற்பார். அவருக்கு தான் பெருமளவு வெற்றி வாய்ப்பும் இருக்குது. வன்னியர்களும் வெள்ளாள கவுண்டர்களும் செட்டியார்களும் நிறைந்த ஒரு தொகுதி தான் பாலக்கோடு. கேபி அன்பழகன் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். திமுகவில் கடந்த முறை என்ற முருகன் இந்த முறை நிற்பாரா, அவருக்கு சீட்டு வழங்கப்படுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக உருவெடுத்திருக்கு. அதுக்கு பதிலாக மாவட்ட கவுன்சிலரான சூரப்பட்ட சுப்பிரமணி அவரோ இல்லாட்டி அவருடைய அண்ணன் சந்திரமோகனோ திமுகவில் பெருமளவு முக்கியமாக சீட்டு கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பாலக்கோடு பேரூராட்சி தலைவராக இருக்கக்கூடிய முரளி திமுக சேர்ந்தவர், செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர், அவரும் சீட்டு கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் திமுகவில் முருகனுக்கு பதிலாக அந்த இடத்துல சுப்பிரமணிக்கு ஒரு அதிக வாய்ப்பு உள்ளதாகவே சொல்லப்படுது. எப்படி இருந்தாலும் அதிமுக வர்சஸ் திமுகன்னு வரும்போது இந்த இடத்துல கேபி அன்பழகனுடைய அந்த வன்னிய சமுதாய வாக்குகள் ப்ளஸ் அவருடைய நீண்டகால அரசியல் பாரம்பரியம் அங்கே அதிமுகவுக்கு பிரகாசமாகவே இருக்குது. அடுத்தபடியாக பெண்ணாகரம் வந்துட்டு பாமகவுடைய கௌரவ தலைவரான ஜிகே மணி வந்துட்டு இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். கடந்த முறை தேர்தல் நிற்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு இனிமேல் அரசியலில் எந்த விதமான ஆசைகளும் இல்லை, இதுவே என்ற கடைசி தேர்தலாக இருக்கணும்னு கூட ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாரு. இப்போ பாமகக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த தந்தை மகன் ராமதாஸ் அன்புமணி இடையிலான அந்த மோதலில் ஜிகேமுடைய மண்டை சேர்ந்து உருண்டுது. அவர் ஏதோ உள்ளே வந்துட்டு உட்கட்சி வேலையில் பார்க்குறாரு, திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கார், திமுக சொல் பேச்சு கேட்டு இவர் இது மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரியான புகார்லாம் அவருக்கு வந்தது. அவரும் உடல்நலம் குன்றி நான் மருத்துவமனைக்கு போய் படுத்துக்கிறேன்ற மாதிரிலாம் போயிட்டு வந்தார். அந்த அடிப்படையில் இந்த முறை பாமகவில் அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டால் அவர் அந்த இடத்துல நிற்பது ஓரளவு கேள்விக்குறி தான். ஒரு புதுமுகத்துக்கும்
வாய்ப்பு தரப்படலாம். யார் அந்த புதுமுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் சௌமியா அன்புமணி அந்த தருமபுரி மக்களவைத் தொகுதியில் நிற்கும்போது அவங்களுடைய மகள்கள் ரொம்ப தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டதை நம்ம அத்தனை பேருமே பார்த்தோம். இப்போ மாமல்லபுரத்தில் நடந்த சித்திரை முழுநிலவு வன்னியர் பெருவிழா மாநாட்டிலையும் அவருடைய மகள்கள் களமாடினாங்க, முக்கியமாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு தாத்தாவுக்கும் அப்பாவுக்கும் நடந்த சண்டையெல்லாம் வந்துட்டு சமாதானமாக வந்து கோயில் கோயிலாக போய் வேண்டிக்கிட்டுலாம் இருந்தாங்க. அவங்க சம்யுக்தாவோ இல்லை சங்கமித்ராவோ 2 பேரில் யாரோ ஒருத்தர் தீவிர அரசியலுக்குள்ளே காலடி எடுத்து வைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் பெண்ணாகரம் தொகுதி ஜிகே மணி அவுட்னா பாமகலேருந்து அன்புடைய மகள்கள் இன் ஆக வாய்ப்பு இருக்குது. இது அந்த இடத்துல பாமகவோட நிலைமை. ஆனால் அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் திமுகவில் இன்பசேகரன் ஒரு வெயிட்டான கேண்டிடேட்டாக தான் இருக்கார். கடந்த முறையே கொஞ்சம் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் அவர் தோல்வியை தழுவினார். அதுக்கு காரணம் அந்த உட்கட்சி மோதல். இன்பசேகரனுக்கு எதிராக அங்கே களமாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்மச்செல்வன். அந்த மாவட்ட பொறுப்பாளராக ஒரு 15 நாட்கள் தான் கொடுத்தாங்க திமுகவில். அதுலேயே அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் எஸ்பியையும் மற்றவங்களையும் ஒருமையில் பேசி என் பேச்சை கேட்டே அவ்வளோதான் அப்படின்னு மாதிரிலாம் ஒரு மிரட்டல் துறையில் பேசினார். அந்த வீடியோ பெரிய அளவுக்கு வைரல் ஆச்சு. அந்த வைரலானதில் அவருடைய பொறுப்பு காலி பண்ணாங்க. அந்த இடத்துல தர்மச்செல்வனுக்கும் இன்பசேகரனுக்கான முட்டல் மோதல் தான் இன்பசேகரன் தோல்வியடைய ஒரு காரணம். இந்த முறை அது இல்லாமல் தர்மச்செல்வன் வந்துட்டு எக்ஸாம்பிள் செந்தில்குமாருடைய ஒரு ஆதரவாளர். இந்த முறை இன்பசேகரன் நேரடியாக உதயநிதியை சந்தித்து அந்த இடத்துல நான் நிற்கணும், தர்மச்செல்வனை குறுக்கிட்டு இருக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் சில வாக்குறுதிகளை கேட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த வகையில் அவர் இப்போத்துலேருந்தே தேர்தல் பிரச்சார பணிகளை ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அன்புமணியுடைய மகள்கள் அப்படி இந்த பக்கம் இன்பசேகரன் அப்படின்ற ஒரு டஃப் காம்படிஷன் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் திமுகவோட இன்பசேகரனுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக தான் இருக்குது. மாவட்டத்தின் பெயர் தாங்கிய சட்டமன்ற தொகுதி தருமபுரியில் சிட்டிங் பாமக எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ். இந்த முறை அவர் வந்து சீட்டு கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா அதிமுக இந்த முறை ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் கூட்டணிக்கு தொகுதியில் விட்டு கொடுக்காம பிரதானமாக நாமளே அங்கே களமாடணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறதா எம்ஜிஆர் மாளிகை வட்டாரங்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தருமபுரியில் அதிமுகவே களமிறங்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி அதிமுக களமிறங்குச்சுன்னா அந்த இடத்துல நகர செயலாளர் பூக்கட ரவியோட மகன் மாநில மருத்துவர் இணை செயலாளர் இருக்கக்கூடிய அசோகன் வந்து அந்த இடத்துல நிற்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அவர் வந்துட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து எனக்கு இந்த சீட்டை கொடுங்க, நான் கண்டிப்பாக வெற்றி பெற்று காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை வைத்ததாகவும் அதற்கு ஓரளவுக்கு ஒப்புதல் கிடைத்துள்ளதாகவும் அதிமுகலேருந்து நமக்கு தகவல் சொல்கிறாங்க. ஆனால் இந்த முறை கூட்டணிக்கு கொடுக்காம வேணான்றதில் ஓரளவுக்கு உறுதிப்பாடு இருக்குது. அசோகன் பெரும்பாலும் அந்த இடத்துல வேட்பாளர் நிற்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. அவர் அதுக்கேற்ற மாதிரி இப்போவே தேர்தல் பிரச்சார பணிகளை முன்னெடுத்து செல்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது. பாமக வெங்கடேசனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு எனக்கு இந்த தொகுதி வேண்டாம், தருமபுரி வேண்டாம் இல்லை அப்படின்றப்ப அவர் வந்துட்டு அவரும் பெண்ணாகரத்து பக்கம் ஒரு முயற்சி எடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த இடத்துல சௌமியாவுடைய அன்புமணியுடைய மகள்கள் களத்தில் இறங்கும்போது வெங்கடேசன்னா அவங்களான்னு வந்தால் கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு குறைவு தான். அதனால் இந்த முறை அவருக்கு வாய்ப்பு கிடைப்பது கடினம் தான். திமுகவை பொறுத்தவரை தடங்கம் சுப்பிரமணி தீவிரமாக, ஏன்னா கடந்த முறை அவர் வந்துட்டு வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காரு. இந்த முறை கண்டிப்பாக மாவட்ட தலைநகரில் நம்ம ஜெயிச்சாகணும் அப்படின்றதுல ஒரு பெருமளவு மும்முரமாக அவரும் செயல்பட்டுருக்காரு. ஒருவேளை திமுகவில் தடங்கம் சுப்பிரமணி, அதிமுகவில் அசோகன் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டால் ரெண்டுமே ஒரு டக் ஆஃப் ஆறு. அப்படி ரெண்டுமே மாவட்ட தலைநகரங்களை வந்துட்டு கூட்டணிக்கு கொடுக்க வேணாம் அப்படின்ற முடிவை நோக்கி நகர்றாங்கன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. தடங்கம் சுப்பிரமணியை போலவே எக்ஸ்எம்பி செந்தில்குமாரும் அந்த இடத்துல சீட்டு கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவருடைய அதிதீவிர நாத்திகவாதம் அந்த இடத்துல அவருக்கே செட்பேக்காக திரும்பின பல்வேறு சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதனால் அந்த இடத்துல தடங்கம் சுப்பிரமணிக்கு தான் வாய்ப்புகள் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக பாப்பிரெட்டிப்பட்டி அதோட சிட்டிங் எம்எல்ஏ அதிமுகவில் கோவிந்தசாமி, அவர் மீண்டும் அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கேட்குறாரு. வன்னிய சமுதாய வாக்குகள், வெள்ளாள கவுண்டர் வாக்குகள், பட்டியலினத்து வாக்குன்ட்டு எல்லா பக்கமும் அவரும் ஒரு பக்கம் ஒரு ஆதரவை திரட்டி வச்சுருக்காரு. அதே போல் முன்னாள் அமைச்சர் முல்லைவேந்தன் அவரும் வந்துட்டு எனக்கு சீட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன காய நகரத்தில் அவரை மேற்கொள்கிறாரு. ஆனால் கோவிந்தசாமிக்கு தான் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒருவேளை தருமபுரி மாவட்டத்தின் தலைநகர் தருமபுரியை நாங்கள் அதிமுகவே நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அதிமுக அந்த பக்கம் போச்சுன்னா அப்போ பாப்பிரெட்டி எப்படி எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி பாமகவில் கூட்டணி ஏற்பட்டால் காய நகரத்தில் பாமக நகர்த்தலாம். அப்படி நடத்தினா அப்போ அதிமுக கோவிந்தசாமிக்கு ஒரு சிக்கல் ஏற்படும். அது கூட்டணியுடைய தொகுதி பங்கீடை பொறுத்து தான் இந்த வேட்பாளருக்கான விஷயங்கள். இதில் முதற்கட்ட பார்வையை மட்டும்தான். கண்டிப்பாக அடுத்தடுத்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றத்தையும் நம்ம டிஎன் டாக்ஸ் பதிவு செய்யும். திமுகவை பொறுத்த வரைக்கும் பழனியப்பன் தான் அங்கே கேண்டிடேட்டு. கண்டிப்பாக கடந்த முறை என்ற பிரபு ராஜசேகர் கொடுக்க மாட்டாங்க. பழனியப்பன் அதுக்கான வேலைகளை கடந்த சில வருடங்களாகவே பாப்பிரெட்டிப்பட்டியில் செஞ்சுட்டு வர்றாரு. அவர் அந்த இடத்துல நிற்கணும், வெற்றி பெறன்றதில் அதீத முனைப்பு காட்டிட்டு வர்றார். ஒரு ட்விஸ்ட்டாக பாமக அந்த பாப்பிரெட்டிப்பட்டியை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னு வச்சுக்கலேன், தருமபுரியை விட்டு கொடுத்துட்டு. அப்போ அந்த இடத்துல யார் கேண்டிடேட்டாக இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா சௌமியா அன்புமணி, இல்லாட்டி அவருடைய மகள்
பிரதானமாக சௌமியா அன்புமணி அவங்க நிற்க ஒரு வாய்ப்பு இருக்குன்றதும் பாமகலேருந்து வரக்கூடிய தகவலை தெரிவிக்குது. ஏன்னா திண்டிவனத்துக்கு அடுத்தபடியாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தருமபுரியில் அன்புமணி தன்னுடைய மனைவி மகள்களை கடந்த சில தேர்தலையே அதிகப்படியாக அவர் இறக்கிட்டு இருக்கிறது காரணமே இவங்களை அடுத்த கடமாக நிலைநிறுத்தணும், கட்சியோட முகமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதில் தீவிர கவனம் செலுத்துகிறாரு. அதுக்கான வெற்றி வாய்ப்புள்ள ஒரு சமூக வாக்குகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய மாவட்டமாக தருமபுரி இருக்கிறதுனால இந்த முறை பாப்பிரெட்டிப்பட்டியில் ஒருவேளை பாமகக்கு கேட்டு அவங்க வாங்கினாங்கன்னா சௌமியா அன்புமணியோ இல்லை அவர் மகளோ நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இது ஒரு பெரிய ட்விஸ்ட்டு தான். அரூர் தனி தொகுதியில் இப்போ அதிமுக சம்பத்குமார் தான் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். கடந்த முறை மார்க்சிஸ்ட் வேட்பாளர்கிட்ட தோல்வி தழுவினார். இந்த முறையும் மீண்டும் சம்பத்குமாருக்கு வாய்ப்பு தரலாம்னு பார்த்தோன்னா அவர் கேபி அன்பனுடைய தீவிர விசுவாசி. அதனால் அவர் அன்பர்கள் மூலிமா எனக்கு சீட்டு வாங்கித்தாங்க அப்படி மாதிரி கேட்கலாம். ஒருவேளை அவருக்கு கொடுக்கப்படவும் ஒரு வாய்ப்பு இருக்குது. மாறாக திமுகவில் பார்த்தீங்கன்னா இந்த முறை மார்க்சிஸ்ட்டுக்கு கொடுக்காம கூட்டணிக்கு கொடுக்காம திமுகவே நிற்கணும் அப்படின்றது அங்கே இருக்கிற நிர்வாகிகளுடைய குமுறலாக இருக்குது. அப்புறம் நம்ம உதயசூரன் சின்னமே காணாமல் போயிடும் அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த அடிப்பில் 2-3 பேர் சீட்டு கேட்குறாங்க. முன்னாள் எம்எல்ஏ வேடம்பால் கேட்குறாங்க. குறிப்பாக கேஸ் ராஜேந்திரனுக்கு சூரிய தனபாலும் சீட்டு கேட்குறாரு. ஆனால் கேஸ் ராஜேந்திரனுக்கு அதிகப்படியான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா திமுகவில் சொல்லப்படுது. அப்படின்னா அதிமுக வெர்சஸ் சம்பத்குமார் வெர்சஸ் கேஸ் ராஜேந்திரன் அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கம் அங்கே ஏற்படக்கூடும். மார்க்சிஸ்டுகளுக்கு வேறு எதனா தொகுதிகள் கொடுத்து அவர்களை தொகுதிக்குள்ளே வேலை செய்ய சொல்லி திமுக கேட்கவும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அதிமுக நிற்கலை, கூட்டணிக்கு ஒதுக்க வேண்டிய சூழல் அப்படின்னு ஏற்பட்டதுன்னா பாரதிய ஜனதா கூட்டணிக்குள்ள அமமுக வந்தால் அந்த இடத்துல அமமுகவுடைய ஆர்ஆர் முருகன் அவர் கண்டிப்பாக நிற்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஆர்ஆர் முருகன் என்றால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வன்னியர்கள் வெள்ளாள கொண்டவர்கள் பிரதானமான ஒரு சமூக பரவலாக்கமாக இருக்கிறாங்க. பாமகவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை பார்த்தீங்கன்னா தந்தை ராமதாஸுக்கும் மகன் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையிலான அந்த மோதல்ன்றது வெளிப்படையாக நிறைய வார்த்தைகளை விட்டுக்கிறாங்க அப்படின்றத தாண்டி திமுகவுக்கு கிடைக்காத, அதிமுகவுக்கு கிடைக்காத, பாஜகவுக்கு கிடைக்காத ஒரு அரசியல் வீச்சு மக்கள்கிட்ட நாள்தோறும் ஒரு விளம்பரம் பார்த்திங்கன்னா இந்த சண்டையினால் அப்பா மகன் சண்டையினால் பாமக கிடச்சிருக்கு. இது வந்துட்டு ஒரு வகையில் பார்த்தா சீட்டில் கூட்டணிகிட்ட சீட்டு பேரம் பேசுறதுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பும் உருவாக்கியிருக்கு. அன்புமணி ஒரு பக்கம் பேசலாம், ராமதாஸ் ஒரு பக்கம் பேசலாம். கடைசியில் 2 பேரும் தந்தை மகன் சமாதானம் ஆகும்போது அது பாமக தான் லாபமாக இருக்கும். ஒரு வகையில் ஆரம்பத்தில் இந்த சண்டையை வெளிப்படும் போது திமுக கூட்டணியா பாஜக கூட்டணியான்ற மாதிரி சர்ச்சைகளாக தோன்றுச்சு. ஆனால் நாட்கள் செல்ல பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வேறு எந்த விளம்பர வடிவத்தை காட்டிலும் பாமகக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த மோதல் வந்துட்டு மிக பெரும் ஒரு மைலேஜை அந்த கட்சிக்கு கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். அது நெகட்டிவாக நம்ம பார்க்கப்பட்டாலும் கடைசி நேரத்தில் கூட்டணியோ தொகுதி பங்கீடோ வரும்போது 2 பேரும் சமாதானம் ஆகிட்ட பிறகு மக்கள் மத்தியில் ஒரு அலைவான கட்சியாக வந்துட்டு பாமக நிற்கும். கடந்த சில வருடங்கள் ஏற்பட்ட தொய்வெல்லாம் மறக்கடிக்க செய்யும் விதமாக நேரடியாக இவங்க போயிட்டு பாமக மீண்டும் புத்துணர்ச்சியோடு இணைஞ்சிருக்கு, அதுக்கு வாக்களிங்கன்னு அப்படி கேட்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. இதே தருமபுரி மாவட்டத்தில் முழுமையாக அறுவடை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் மனைவியோ மகளோ 2 பேரும் யாரோ ஒருத்தரை இல்லை 2 பேருமே கூட அந்த மாவட்டத்தில் களமிறக்க அன்புமணி திட்டமிட்டிருக்காரு. அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தல் எந்த கட்சியை காட்டிலும் பாமகவுக்கு தருமபுரியில் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக மாறப்போகுதுன்றதில் மாற்று கருத்து இல்லை. இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.